ஸோ இதான் கன்ஸ்ட்ரக்டர் அண்ட் இட்ஸ் டைப். சரியா, இதில் வந்து 2 டைப் இருக்குது. ஸோ டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் ஒன்று, ஸோ பேராமீட்டரைஸ்ட் கன்ஸ்ட்ரக்டர். ஸோ டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர்னால் ஒன்றும் இல்லை, அதில் வந்து நம்ம எந்த ஒரு ஆர்குமெண்ட்டும் பாஸ் பண்ண மாட்டோம். ஓகேவா? பட் ஆனால் பேராமீட்டரைஸ்ட் கன்ஸ்ட்ரக்டரில் வந்து நம்ம வந்து ஆர்குமெண்ட்ஸ் பாஸ் பண்ணுவோம். சரியா? ஸோ கன்ஸ்ட்ரக்டர்னால் எதுவுமே கிடையாது. நம்ம அந்த ப்ரோக்ராம் போடும்போது இந்த இது போடுறோம்ல, அதை வந்து கன்ஸ்ட்ரக்டர்னு சொல்லுவோம். சரியா? ஸோ இட் டஸ் நாட் ஹேவ் ரிட்டன் டைப். ரிட்டன் டைப்னால் அந்த பப்ளிக் வாய்டு அப்படின்னு போடுவோம்ல. ஸோ வாய்டு போட்டு நம்ம ஏதாச்சும் நேம் ஏதாவது போட்டோம்னா அது வந்து மெத்தடாக மாறிடும். ஓகேவா? ஸோ வாய்டு இல்லாமல் நம்ம அது போட்டோம்னா அது கன்ஸ்ட்ரக்டர்னு சொல்லுவாங்க. சரியா? ஸோ கன்ஸ்ட்ரக்டருக்கு ஒரு இது ரூல்ஸ் இருக்குது. என்னென்னா கிளாஸ் நேமும் கன்ஸ்ட்ரக்டர் நேமும் சேமாக தான் இருக்கணும். ஓகேவா? ஸோ அதுதான். ஸோ இதான் கன்ஸ்ட்ரக்டரோட ரூல்ஸ். சரியா? ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும்னு எடுத்துக்கோங்க. நம்ம ப்ரோக்ராம்குள்ளே போகலாம் டேரெக்டாக. ஓகே ஓகேவா? ஸோ நான் ஃபஸ்ட்டு ஒரு ப்ரோக்ராம் ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு ஜாவா ப்ராஜெக்டில் வந்து இப்போ ஒரு பேக்கேஜ் கிரியேட் பண்ணுறேன். இப்போ இதுக்குள்ளே வந்து ஒரு கிளாஸ் வந்து எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட்டுன்னு ஒரு கிளாஸ் கொடுக்குறேன். ஓகேவா? கிளாஸ் கிரியேட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் ஒரு இது போடுறத பாருங்களேன். இப்போது இன்டீஜர் ஏ. சரியா? இப்போது ஏ ஈக்குவல் டு 10ன்னு போகிறோன்னு வச்சுப்போமே. சரியா? ஏ அப்படின்னு போட்டால் எனக்கு ஏ பிரிண்ட் ஆகும். கரெக்டாக? ஏல 10 இருக்குது, 10 பிரிண்ட் ஆகும். சரியா? ஸோ இதில் நம்ம ஒரு இதில் ஒரு கீவேர்டு மட்டும் பார்க்க போகிறோம். சரியா? அது என்னன்னு நான் சொல்லிடுறேன். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட் நம்ம கன்ஸ்ட்ரக்டரை பார்த்துட்டு அப்புறம் நம்ம கீவேர்டு பார்க்கலாம். சரியா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு பாருங்கள். இது ஒரு இது இப்போ டேரெக்டாக ஏ மட்டும் நான் இது பண்ணணும் அப்படின்னா இதில் என்ன காமிக்குதுன்னா வேரியபிள்ஸ் டிக்ளேர் பண்ணுங்கன்னு காமிக்குது. கரெக்டாக? பார்த்தீங்கன்னா எரர் அடிக்குது. சரியா? ஸோ அதனால நான் ஏ ஈக்குவல் டு 10ன்னு போட்டு வேரியபிள்ஸ் ஒன்று டிக்ளேர் பண்ணி நான் பிரிண்ட் பண்ணுறேன். சரியா? ஸோ இப்போது இதில் மார்க்ஸ். சரியா? மார்க்ஸ் தேவை. ஸ்ட்ரிங் நேமும் தேவை. சரியா? இப்போ இது வந்து இப்போ ஒரு கன்ஸ்ட்ரக்டர் ஓப்பன் பண்ண போகிறேன். சரியா? கன்ஸ்ட்ரக்டர் வந்து எப்படி இருக்குன்னா கிளாஸ் நேமும் இதுவும் சேமாக இருக்கணும். அதான் கன்ஸ்ட்ரக்டர்னு பார்த்தோம். கரெக்டாக? ஸோ இப்போ கிளாஸ் நேம் என்ன இருக்குதுன்னு பாருங்கள். இதில்
ஸ்டேட்மெண்ட். இதில் கிளாஸ் நேம் வந்து ஸ்டேட்மெண்ட். சரியா, அதனால என்ன பண்ணுறேன், ஸ்டேட்மெண்ட்ஸ் இதை தான் கன்ஸ்ட்ரக்டர்னு சொல்கிறாங்க. சரியா, ஸோ இதை பாருங்கள். இப்போது ஸ்டேட்மெண்ட்ஸ் s1 equal to new statements of, இப்போது இதுக்குள்ளே நான் வந்து ஏதோ ஒன்று கொடுக்குறேன், சம் வேல்யூ கொடுக்குறேன். ஓகேவா, ஸோ இது என்ன வருதுன்னு பாருங்கள். ஸோ இதில் இருக்கிறது வருது. சரியா, இப்போது எனக்கு வந்து மார்க்கும் தேவை, ஸ்ட்ரிங் நேமும் தேவை. கரெக்டாக. ஸோ இப்போ அதுக்கு நான் என்ன பண்ணணும்னா, அதுக்கு ஒரு அசைன்மெண்ட் செக் பண்ணணும். கரெக்டாக. ஸோ இது பாருங்கள், இப்போ நான் இதில் வந்து இது கொடுத்துருக்கேன், கன்ஸ்ட்ரக்டர் கொடுத்துட்டேன். ஆனால் இந்த இடத்துல நான் வந்து ஆப்ஜெக்ட் தான் கால் பண்ணியிருக்கேனே தவிர ஆப்ஜெக்ட் மெத்தட் அந்த இது ஒன்று நம்ம க்ரியேட் பண்ணுவோம்ல. இப்போ நான் எஸ் டாட் அப்படின்னு வச்சு ஆப்ஜெக்ட் நேமை வச்சு நான் கால் பண்ணலை. கரெக்டாக. ஸோ ஆப்ஜெக்ட் நேமை வச்சு நான் கால் பண்ணலை. ஸோ நான் வெறும் ஆப்ஜெக்ட் க்ரியேட் தான் பண்ணியிருக்கேன். ஸோ நான் க்ரியேட் பண்ணும்போதே அது எனக்கு இதுவாகுது. சரியா, ஸோ அதான் கன்ஸ்ட்ரக்டரோட வேலை. இப்போ இந்த மாதிரி எத்தனை வேணால் இது பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நான் எத்தனை வேணால் ஸ்டேட்மெண்ட் சொல்லி போட்டுகிட்டே போகலாம். ஸோ அதுவுமே எனக்கு பிரிண்ட் பண்ணிகிட்டே தான் இருக்க போகுது. சரியா, இது பாருங்கள், இப்போ எனக்கு 2 வாட்டி பிரிண்ட் ஆகும். ஸ்டேட்மெண்ட் இது உள்ளதை கால் பண்ணுது. சரியா, இப்போது நான் வந்து இதில் வந்து இது பாஸ் பண்ண போகிறேன். இது வந்து டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர்னு சொல்லுவாங்க. சரியா, ஸோ டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர்னால் உள்ளே வந்து நம்ம இந்த ஒரு பேராமீட்டர் வேல்யூவும் நம்ம அசைன் பண்ணாமல் ஸோ அதை நம்ம பண்ணியிருக்கோம். சரியா, ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா பேராமீட்டர்ஸ் வந்து பாஸ் பண்ண போகிறேன். ஸோ அது எப்படின்னு பார்க்கலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் இதில் வந்து எனக்கு என்ன வேணும்னா மார்க் வேணும். ஒரு மார்க் வந்து ஒரு 45ன்னு போடுறேன். ஓகேவா, நேம் வந்து கிஷோர்னு போடுறேன். ஓகேவா, ஸோ இப்போ வந்து எரர் காமிக்குது. என்ன எரர் காமிக்குதுன்னா பாருங்கள், இன்டீஜர் ஸ்ட்ரிங் இஸ் அன்டிஃபைன், கன்ஸ்ட்ரக்டர் ஸ்டேட்மெண்ட் வந்து அன்டிஃபைன் காமிக்குது. ஸோ இங்கே வேல்யூ பாஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் இந்த இடத்துலையும் நம்ம அதை மாற்றணும். அதனால அது அப்படி காமிக்குது. ஸோ இன்டீஜர் ஏ ஸ்ட்ரிங்கு பி. சரியா, ஸோ இப்போ நான் இதை அப்படியே எடுத்துகிட்டு எனக்கு வந்து மார்க்கு வந்து ஏன்னு டிக்ளேர் பண்ணுறேன். எனக்கு மார்க் ஏன்னு டிக்ளேர் பண்ணுறேன். நேம் வந்து எனக்கு பின்னு டிக்ளேர் பண்ணுறேன். ஓகேவா, ஸோ இப்போ எனக்கு என்ன பிரிண்ட் ஆகுதுன்னு பார்த்துடலாமா. டெர்மினேட்டர்னு காமிக்குது. ஆனால் நம்ம இப்போ இதுக்கு வந்து இது பண்ணணும், அவுட். இப்போ நம்ம இது அசைன்மெண்ட் தான் பண்ணியிருக்கோம். ஓகேவா, ஸோ ஏல வந்து இந்த மார்க் போகணும், பியில் வந்து நேம் போகணும்னு அசைன்மெண்ட் தான் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம அதை பிரிண்ட் பண்ண போகிறோம்.
இப்போ s1 டாட் மார்க்ஸ் s1 டாட் மார்க் வேணும், நேம் வேணும்ல, நேம் எங்கே இருக்குங்கப்பா? ஓகேவா? ஸோ மார்க் வந்து 45, நேம் வந்து கிஷோர். சரியா? ஸோ இதை என்ன பண்ணுவாங்கன்னா பேராமீட்டரைஸ்டு பேராமீட்டரைஸ்ட் கன்ஸ்ட்ரக்டர். சரியா? ஸோ இது வந்து அந்த இதுக்குள்ளே கன்ஸ்ட்ரக்டருக்குள்ளே ஆர்குமெண்ட்ஸ் பாஸ் பண்ணியிருக்கோம். சரியா? ஸோ பாஸ் பண்ணி அதை நம்ம பிரிண்ட் பண்ண வச்சுருக்கோம். ஸோ அதனால் பேராமீட்டரைஸ்ட் கன்ஸ்ட்ரக்டர் சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒன்று தான் பண்ண முடியுமா அப்படின்னா கிடையாது, நம்ம எவ்வளோ வேணால் பண்ணலாம். இப்போ பாருங்கள், அடுத்து ஒன்று பண்ணுறேன். நம்மளுக்கு ஸ்டேட்மெண்ட் தான் இருக்குது. ஓகேவா? ஸோ இது வந்து டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர். ஸோ இதே வேல்யூவை நம்ம திருப்பி பண்ண முடியாது. ஓகேவா? பட் ஆனால் ஒரு கன்ஸ்ட்ரக்டரை கிரியேட் பண்ணி டிஃப்ரெண்ட் வேல்யூ டிஃப்ரெண்ட் இதை நம்ம அசைன் பண்ணிக்கலாம். ஸோ இதில் எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர்னு போடுறேன். பூலியனா மாறிடுச்சு. ஓகேவா? ஸோ இப்போ பாருங்கள், ஸோ இப்போ என்ன பிரிண்ட் ஆகுதுன்னு பார்க்கலாமா? இதில் வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் இப்போ வந்து நம்ம பிரிண்ட் பண்ணது வந்து இங்கே இருக்கதா பிரிண்ட் ஆகிருக்கு. ஓகேவா? இது வரைக்கும். ஸோ இந்த கன்ஸ்ட்ரக்டரை கால் பண்ணால் அதுக்கு ஒரு இது கிரியேட் பண்ணணும். திருப்பி பாருங்கள். s2 டாட் ஸ்டேட்மெண்ட்ஸ். சார் கால் பண்ண தேவையில்ல சார். கால் பண்ண தேவையில்லைன்னா இப்போ நம்ம இந்த s2 டாட் ஸ்டேட்மெண்ட்னு போட்டிருக்கோம். இப்போ பாரு, s2 டாட் ஸ்டேட்மெண்ட் போட்டிருக்கோம். சேவ் கொடுக்குறேன். இப்போ நான் ஸ்டேட்மெண்ட்ஸ்குள்ளே வந்து டிஃபால்ட்டாக கொடுத்துருக்கேன். ஸோ அது பிரிண்ட் ஆகுது லாஸ்ட்டாக. ஸோ ஃபஸ்ட்டு பிரிண்ட் ஆனது இந்த 2, ஸோ லாஸ்ட்டாக பிரிண்ட் பண்ணது இது. ஓகேவா? ஸோ இதுதான் கன்ஸ்ட்ரக்டரோட வேலை. சரியா?